வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீமர்ஸ் 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. யூனிட் 8 என்ன அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போஸ்ட் கொலோனியல் இந்தியா அண்ட் யூனிட் 9 என்ன அப்படின்னா என்விஷனிங் எ நியூ சோஷியோ எக்கனாமிக் ஆர்டர். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 8 ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போஸ்ட் கொலோனியல் இந்தியா, அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஏ ஜேவிபி கமிட்டி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1948. நெக்ஸ்ட் சர் சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பவுண்டரி கமிஷன் இது பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஃபசல் அலி, இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் இது பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் நெஹ்ரு கமிட்டி ரிப்போர்ட், இது எப்போ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1928. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் chronological ஆர்டர். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா February 20, 1947 வந்திருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட் அண்டர் நெஹ்ரு, இது எப்போ அப்படின்னா 2nd September 1946. நெக்ஸ்ட் தேர்ட் லார்ட் மவுண்ட் பேட்டன் பிளான், இது எப்போ அப்படின்னா June 3, 1947. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா A 2, 1, 3. இதுதான் இது கூட ஆன்சர். தேர்ட் ஒன் மேட்ச் தி ஃபாலோயிங். ஏ பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, இது எப்போ அப்படின்னா January 1, 1950. நெக்ஸ்ட் பண்டுங் கான்ஃபரன்ஸ், இது எப்போ அப்படின்னா April 1955. சி ஏஷியன் ரிலேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ், இது எப்போ அப்படின்னா March 1947. அடுத்தது டி பர்த் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட், இது எங்க அப்படின்னா பெல்கிரேட் அப்படின்ற இடத்துல. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ திஸ். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா எப்போ அப்படின்னா January 1, 1950. நெக்ஸ்ட் இந்தியாஸ் வார் வித் சைனா, இது எப்போ அப்படின்னா 1962. நெக்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் தி கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, இது எப்போ அப்படின்னா December 9, 1946. நெக்ஸ்ட் பஞ்சஷீல், இது எப்போ அப்படின்னா 1954. நெக்ஸ்ட் நெஹ்ரு லியாக்கத் அலி கான் பேக்ட், இது எப்போ அப்படின்னா 8th April 1950. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 1, 5, 4, 2. Fifth one Mahatma Gandhi was assassinated on. Answer A January 30, 1948. Sixth, who was the first to raise the demand for Andhra province? So இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பட்டாபி சித்தராமையா. Seventh, the objectives resolution before the Constituent Assembly was placed by. Option B Jawaharlal Nehru. Eighth, the Congress ensured the election of Dr. B.R. Ambedkar from a seat in. Answer வந்து option B Bombay. Ninth, assertion reason. Assertion Radcliffe's award continued all kinds of anomalies. Reason despite anomalies, the award was accepted by all stakeholders. So இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of A. 10th, the Constituent Assembly was convened for the first time on. Answer option C December 9, 1946. 11th, the adoption of the Constituent was on. Answer option D November 26, 1949. 12th, the first state formed on linguistic basis was. Answer option C Andhra. Unit 9 Envisioning a new socio-economic order.
இதோட புக் பேக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் chronological ஆர்டர். ஃபர்ஸ்ட் laws abolishing ஜமீன்தாரி சிஸ்டம். இது எப்போ அப்படின்னா 1956ல். நெக்ஸ்ட் செகண்ட் அடாப்ஷன் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ். இது எப்போ அப்படின்னா 1965ல். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேண்ட் சீலிங் ஆக்ட் தமிழ்நாடு எப்போ அப்படின்னா 1961. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி 1, 3, 2. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். செகண்ட் Government of India was committed to a dash pattern of development. Answer option B socialistic. Third, when was the first amendment to the Constitution of India made? Answer option A 1951. Fourth, match the following and choose the correct answer from the quotes given below. First, Industrial Development Policy Resolution. இது எப்போ அப்படின்னா 1956. IISCs இது எப்போ அப்படின்னா 1909ல். நெக்ஸ்ட் மெஹலனோபிஸ் அப்படின்ற என்னன்னா செகண்ட் 5-year பிளானோ இது பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எப்போ அப்படின்னா 1951 to 56. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் in which of the following states land reform were very successful? இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி both A and B, that is Kerala and West Bengal. 6. The Land Ceiling Act in Tamil Nadu was for the second time implemented in the year. Answer option B 1972. Next, 7th one. Bhutan movement was started by. Answer option C Vinoba Bhave. Next, 8th one. Assertion reason. Assertion. Zamindari abolition achieved only a part of the original objective. Reason. Many zamindars managed to evict their tenants and claimed that the land was under their personal cultivation. So இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ both A and R are true and R is the correct explanation of A. 9th one. The Industrial Development and Regulation Act was passed in the year. Answer option A 1951. 10th. Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act was passed in the year. Answer option A 2005. 11. In which year Indian public sector enterprises were faced severe problem? Option B 1991. 12th. MGNREG Act provided dash days work for an individual. Answer option C 100. 13. When was Tata Institute of Fundamental Research established? Answer option C 1945. 14. How many public sector enterprises were functioning in India in 1951? Option A 5. If this video is useful to you, like this video, share it with your friends, do subscribe and click bell icon to get instant updates.